அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை சுஜாதா அவர்களின் சில்வியா. இந்த கதையை சுஜாதா அவர்கள் 2006 எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய கதைகள் கேட்க எல்லோரும் நூல்வாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வசந்த் காரை ஜிஎன் செட்டி ரோடில் பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வேலட் பார்க்கிங்க்கு சாவியை கொடுத்துட்டு டைலாமு டைலாமு டைலா டைலா டைலாமு பாட்டு பாடிக்கிட்டே வந்து விசிட்டர் புக்கில் கையெழுத்து போட்டு கணேஷும் வசந்தும் உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தரைக்கே வலிக்காமல் நடந்து வந்து விசிட்டர் பாஸ் அவங்க 2 பேர் கழுத்தில் மாலையை போட்டுட்டு மேலே உங்களுக்காக மிஸ்டர் நாராயணன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கணேஷ் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணோட குரல் வந்து ஒரு ஹார்மோனிய குரலாக இருக்குது. உடனே வசந்த் கேட்குறாரு, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு என் பேர் சில்வியா அப்படிங்குது. என்ன செல்வியா? செல்வி இல்லைங்க, என் பேர் சில்வியா. சில்வியா, உங்களுக்கு இங்கே சம்பளம் நல்லா கொடுக்குறாங்களா? இல்லைன்னா சொல்லுங்கள், எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்குது, சம்பளமும் கொடுத்து மத்தியானம் கேன்டீனில் இலை போட்டு லஞ்சும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே கணேஷ் வந்து சுமார்டா வசந்த் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பொண்ணு எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்குது. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வாங்குகிற சம்பளத்தோட 2 மடங்கு அம்பானி டைப்பில் தரோம் அப்படிங்கிறாரு வசந்த். உடனே அந்த பொண்ணு, நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேங்குது. அப்பாவா அப்படிங்கிறாரு. ஆமாம், இந்த கம்பெனி முதலாளி தான் என்னோடய அப்பா அப்படிங்குது அந்த பொண்ணு. சொல்லிவிட்டு கண்ணை சிமிட்டுது. வசந்துக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு 24 வயசு இருக்கும். அந்த பொண்ணு முடியை விரித்து போட்டிருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கு. இவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிடுறாங்க. கணேஷ் சிரிக்கிறார். இது தேவையாட வசந்த் உனக்கு அப்படிங்கிறாரு. இல்லை பாஸ், எங்கள் ஹவுஸ் ஓனர் மாமி கல்யாணம் பண்ணிக்கோ வசந்த், கல்யாணம் பண்ணிக்கோ வசந்த்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏன் மாமி அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, உனக்கு நெகம் வெட்டமாவது ஒரு வைஃப் வேண்டாமான்னு கேட்குறாங்க. சரி, நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னா இது யாருக்கிட்டையாவது பேசி பார்த்தா தானே தெரியும். அதான் பேசி பார்த்தேன். நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்டையும். பாஸ், நேத்தி நான் 23Bயில் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா முன்னாடி ஒரே கூட்டம். என்ன நெட்டி பார்க்குறேன், பஸ்ஸு ஓட்டுறது ஒரு பொண்ணு. அதனால் என்னடா, நாடு வளருது, நல்லது தானேடா. சரி, அதை விடுங்க, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே, என்ன ஐபிசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல போகிறீங்களா? இந்த கதையை விடுங்க பாஸ், நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பொண்ணு லைன் கட்டிக்கிட்டு நிற்கும். அப்படியா சொல்கிற அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது 9th ஃப்ளோர் வந்துடுது. உள்ளே இறங்கி போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல ஒரு ஃப்ளவர் வாஸில் வந்து டூலிப் ஃப்ளவர்ஸாக இருக்குது. வெளியிலேருந்து நாராயணன் வர்றார். வாங்க வாங்க கணேஷ், வசந்த் அப்படின்னு வெல்கம் பண்ணுறாரு. அப்போது கணேஷ் சொல்கிறாரு, ஆடிட்டர் சுப்பிரமணியம் உங்களை பார்க்க சொன்னார் அப்படிங்கிறாரு. அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், எனக்கு உங்களை நல்லா தெரியும் கணேஷ், உங்களுக்கு தெரியாதவங்க இந்த ஊரில் யாராவது இருக்க முடியுமா? வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு. வசந்த், நீங்கள் எனக்கு அந்த மெக்சிகோ செலவக்காரி ஜோக்கை கண்டிப்பாக சொல்லணும். நான் உங்ககிட்ட தனியாக கேட்டுக்கிறேன். நான் கண்டிப்பாக வெக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். உடனே வந்து வசந்த், அது ஒன்றும் பெரிய ஜோக் இல்லை சார், அது செலவக்காரி ஒருத்தி ரிவர்கிட்ட உட்காந்துருந்தான்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ உடனே கணேஷ், சுமார்டா வசந்த், யார் இவருன்னு தெரியாமல் பேசாத. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஏன் தெரியாமா பாஸ்? இவர் பேர் நாராயணன், பிபிஓவில் சேர்மேன், ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா, டாப் 10 ஒரு பெரிய பணக்காரங்களே இவ்வளோ ஒரு பர்சன். ஆனுவல் டேர்ன் ஓவர் $1 மில்லியன் போகும். அப்புறம் எதுக்கு நான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லை பாஸ் சார், அது ஒரு ஜோக்கும் கிடையாது சார், சும்மா கதையை விடுறான் சார், நீங்கள் விடுங்க அப்படின்னோடனே அவர் சிரிச்சுக்கிறாரு. அப்போது வசந்த் கேட்குறாரு, சார் நான் உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? நல்லா கேளுங்களே. உங்கள் பேர் நாராயணன், அப்புறம் எப்படி சார் உங்கள் மக பேர் சில்வியா? சம்மந்தமே இல்லையே. நான் அவளுக்கு லக்ஷ்மின்னு தான் பேர் வச்சேன், ஆனால் அவள் சில்வியான்னு பேரை மாற்றிக்கிட்டா. அப்படியா? ஏன்? லக்ஷ்மியே நல்ல பேர் தானே. அது நீங்கள் அவகிட்ட தான் கேட்கணும் ஏன் மாற்றினான்னு. அவள் ஒரு கிறுக்கு, எப்போ பாரு கவிதை எழுதிக்கிட்டே இருப்பாள். இந்த ஆஃபீஸில் முக்கால்வாசி ஷேர் அவள் பேரில் தான் இருக்குது. அவள் தான் ஆக்சுவலாக அந்த சேரில் உட்காரணும். ஆனால் இப்போ நான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறா. எப்படி இந்த சேரில் வந்து உட்கார போகிறான்னு தெரில. எனக்கு அவள் பேரில் நம்பிக்கையே வரல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் கணேஷ் சொல்கிறாரு, அதனால் என்ன சார், நல்லா உட்காரலாம். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இப்போ அப்படி தானே இருக்காங்க. இல்லை கணேஷ், நீங்கள் அவளை பார்த்தீங்களா? நான் பார்த்தேனே, அவங்க நல்லா தானே இருக்காங்க. என்ன கணேஷ், நீங்கள் அவங்களோட ஒரு பக்கத்தை தான் பார்த்தீங்க, ஒரு பக்கமே நல்ல தாராளம் சார். இல்லை, நீங்கள் அவளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு பைப்போலார் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே வசந்த் வந்து அப்படின்னா அப்படிங்கிறாரு. கணேஷ் வந்து அப்படியா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என் பொண்ணு 2 தடவை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. அவர் சொல்லும் போது அவர் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது.
கணேஷ் நீங்கள் கொஞ்சம் அவகிட்ட பேசி பாருங்கள் கணேஷ், அவள் எதுவும் மனசு விட்டு எங்ககிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா, நீங்கள் பேசி பார்த்தா கண்டிப்பாக சொல்லுவா அப்படின்னோடனே கணேஷ் சொல்கிறாரு, அப்பா அம்மா கிட்டே சொல்லாத போது என்கிட்ட அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை கண்டிப்பாக அவள் சொல்லுவா, அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லுங்கள், அவங்க அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்கல்ல, இல்லைன்னா நீங்கள் பேசி பாருங்கள், நான் எங்கே பேசுகிறது, நான் வருஷத்தில் எல்லா நாளும் நான் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிடுறேன், மாதத்தில் 10 நாள் தான் இங்கே இருக்கேன், அதுலேயே எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, அப்போ அவங்க அம்மா பேச சொல்லுங்கள், அவள் அம்மா கிடையாது, அவள் அம்மா இறந்துட்டா, இவன் என்னோட 2வது ஒய்ஃபு அப்படின்னோடனே கணேஷ் வந்து தலைமையில் கை வச்சிடுறாரு. சார் நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிடையாது சார், நீங்கள் என்கிட்ட பேச சொல்கிறதுல ஒன்றும் யூஸ் இல்லை. இல்லை கணேஷ், நான் எல்லார்ட்டையும் பேசி பார்த்துட்டேன், அவள் வந்து எதுவுமே வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு போயிட்டோம், அதான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். அவள் பேரில் நிறைய ஷேர்ஸ் வேறு இருக்குது, அவள் என்ன பண்ணுறானே தெரியல, யாரும் ஒரு பையனை காதலிக்கிறாளாம் இல்லையான்னு தெரில, அவன் பேர் ஏதோ பண்டியா கண்டியா, அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் கூட எனக்கு ஓகே தான், நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சம்மந்தம் தான் எனக்கு, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. இப்போ பாருங்கள், அவள் கீழே இருக்கா, நான் மேலே இருக்கேன், எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கா, அந்த மெயிலில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அவர் காட்டுறாரு. டாடி, ஐ ஹாவ் ஹேட் டு கில் யூ, யூ டைட் பிஃபோர் ஐ ஹேட் டைம். இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல, உங்களுக்கு புரியுதா ஏதாவது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது வசந்த் சொல்கிறாரு, இங்கிலீஷை நல்லா பராண்டியிருக்காங்க அப்படின்னோடனே கணேஷ் வந்து அதை உத்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நாராயணன், எத்ராஜில் லிட்ரேச்சர் படிக்க வச்சேன், அப்புறம் காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜில் ஏதோ செராமிக் பெயிண்டிங் கற்றுக்கணுன்னா அதையும் கற்றுக்க வச்சேன், கொஞ்ச நாள் சோழ மண்டலத்தில் சுற்றினா, அதுக்கப்புறம் கோவாக்கு போனான், அப்புறம் அலைஞ்சா, அப்புறம் ஸ்ரித புத்தியே கிடையாது அவளுக்கு. கணேஷ், நீங்கள் அவளை கண்காணித்து என்னன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து நிறையா நியூராலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு போனேன், சைக்காலஜிஸ்ட்லாம் அவங்களாம் பேசினாங்க, எல்லோரும் எம்ஆர்ஐ பெட் ஸ்கேன் எடுக்கிறாங்க, மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாங்க, இவளுக்கு மாத்திரை மருந்து கொடுத்தா அந்த மாத்திரை என்னமோ பெப்பர்மெண்ட் மாதிரி சாப்பிட்றா, சாப்பிட்டு தூங்குன்னு தூங்குறா, எனக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு அரைப்புறத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் தனியாக தங்கணுங்கிறா, இவளை எப்படி நம்பி தனியாக விடுறது சொல்லுங்கள். அதுவும் அந்த பண்டிங்கிற பையனுக்கு மஞ்சள் கலரில் பெருசாக பறவை மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கா, அது பேர் கூட அப்படின்னோடனே இவங்க கரிஷ்மாங்கிறாங்க. கரிஷ்மா, ஆமாம் அதுதான் வாங்கி கொடுத்துருக்கா. நிஜமாகவே இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது பாசாங்கு பண்ணுறாளா, யாருக்காவது ஷேர் கீரை எழுதி கொடுத்துட்டாளா, இவளுக்கு ஏதாவது உதவி தேவையா, எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் கொஞ்சம் பேசணும் அவகிட்ட. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு, எங்கள் அப்பாவுக்குமே நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கவே இல்லை. எங்கள் அப்பா அவரோட எல்லா ஷேரையும் அவள் பேரில் எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போயிட்டார். நீங்கள் தயவு செஞ்சு பேசி பாருங்கள் கணேஷ், அவகிட்ட சொல்லுங்கள், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார், நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவங்க கொஞ்சம் நேரம் கணேஷ் யோசிக்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் வேணால் உங்களுக்காக பேசி பார்க்குறேன், நான் ஒரு லாயர், நான் உங்களுக்கு வந்து லீகலாக ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் இது எப்படின்னு ப்ளீஸ் பேசி பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு அவங்க சரிங்கிறாங்க. அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புறோன்னு எந்திரிக்க போகிறாங்க. அப்போ அவர் செக் புக் எடுத்து சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள், நான் செக்கை எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே அவள் வந்து இல்லை வேண்டாங்கிறாங்க. அப்போ பணமாக வேணுமா, இல்லை சார் இப்போ எதுவும் வேண்டாம், இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன், ஆனால் இப்போ எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கணேஷ் சொல்லிவிட்டு, உங்களுடைய ஷேர்ஸ் நான் நிறைய விற்றேன், நான் நல்ல பணம் சம்பாரித்தேன், இன்னும் கூட 100 ஷேர் இருக்குது என்கிட்ட உங்களுதுன்னொன்னே, என் வித்துறாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நல்லா ஏறுவோம்னே. கண்டிப்பாக சார் நான் வரேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் கீழே வராங்க. வரும்போது அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி லெமன் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வசந்த் சொல்கிறேன், பாருங்கள் இந்த பொண்ணு அவ்வளோ பெரிய பணக்காரி, லெமன் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கா, பாவமாக இருக்கு இவ்வளோ பார்த்தா அப்படின்னோடனே அந்த பொண்ணு கேட்குறா, என்ன எங்கள் அப்பா பார்த்துட்டிங்களா, என்ன சொன்னார், எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாரா, என் பேர் லக்ஷ்மி, நான் மாற்றிக்கிட்டேன்னு சொன்னாரனோடனே வசந்த் இல்லைன்னு சிரிச்சுக்கிறேன். அப்போது வந்து கணேஷ் கொஞ்சம் நேரம் அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் கணேஷ் கேட்குறேன், வரீங்களா ஒரு காஃபி சாப்பிட்லாம் இஸ்பானி சென்டரில் அப்படின்னு கணேஷ் கேட்குறேன். அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லி டியூட்டி இருக்கேங்குது. உடனே கணேஷ் எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு அதுக்கு எப்போ வேணாலும் அப்படின்னா இது என்ன பதில் அப்படிங்கிறாரு. கோலி மாறோ டியூட்டிக்கோ, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் கிளம்பி இஸ்பானி சென்டர் போகிறாங்க. அங்கே பார்த்தா காத்தால் ஒரு காப்பியை வாங்கிக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. வசந்துக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பொண்ணுங்கள்லாம் தலைமுறையை விரித்து போட்டுக்கிட்டு கையில் கருப்பு நெயில் பாலிஷ் போட்டுட்டு ஏதோ கையில் வந்து வளையல் மர வளையல் மாதிரி போட்டுக்கிட்டு
பயங்கர ஸ்டைலாக இருக்காங்க. பசங்கள்லாம் தலையில் வந்து தலையை வந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே கணேஷ் கேட்குறாரு, இவங்கெல்லாம் எப்படா மாறுவாங்க அப்படிங்கிறாரு. மாறுவாங்க, கொஞ்சம் வயசானா மாறுவாங்க அப்படின்னோடனே, மாறாட்டி அவங்கவுங்க தலையெழுத்து, நம்ம என்ன பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது அதே அந்த கரிஷ்மா பைக்கு வருது. பாஸ் இந்த பைக்கு தானே அது அப்படின்னோடனே, ஆமாடா ஒருவேளை இவன் தானோ, பாருங்களேன் பாஸ் பெரிய ஹீரோ கணக்காக இருக்கான் அப்படின்னோடனே, அவன் வந்து தலையெல்லாம் கலர் பண்ணியிருக்கான். அவன் வர்றான். வந்த உடனே இந்த பொண்ணு வந்து ஹாய் பண்டி அப்படின்னு சொல்லி அவனை போய் கட்டி பிடிச்சிக்குது. இவன் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. ஹாய் செல் எப்படி இருக்குன்னு அவனும் ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உட்கார்ந்த உடனே அவன் கேட்குறான், இந்த 2 டிக்கெட் யார் அப்படிங்கிறான். அப்போ உடனே வசந்த் சொல்கிறார், பாஸ் நம்மளை தான் பாஸ் டிக்கெட்டுக்கிறான், சுமாரடா அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கணுன்னா அவன் உட்காந்துடுறான். இந்த பொண்ணு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உட்காந்து என்னன்னு. அப்போ இந்த பொண்ணு வந்து ஏதோ சொல்லுது அவன்கிட்ட, நான் வந்து உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேங்குது. உடனே அவன் நாட் அகெயின் திருப்பி கவிதைங்காத சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எத்தனை கவிதை எழுதுறா தெரியுமா, என்னால் கேட்க முடியல அப்படிங்கிற அவன். அதுக்காக அவங்க 2 பேரும் ஒன்றுமே சொல்ல. உடனே இந்த பொண்ணு அவனை வந்து தலைமுடியை களைச்சி விட்டு அந்த பையன் காதை திருக்கி அவன் சட்டை பட்டன்லாம் மாற்றி போட்டு விட்டு 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து யாரோ பண்டின்னு கூப்பிட்ற சத்தம் கேட்குது. அவன் உடனே எட்டி பார்த்துட்டு, கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன் சில், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறேன். போன உடனே அவன் போன பொண்ணு தான் கணேஷுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. கணேஷ் உடனே வந்து நான் உங்ககிட்ட பேசலாமான்னு அந்த பொண்ணு என்னன்னு கேட்குது. அப்போ கணேஷ் சொல்கிறாரு, நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ட்ரக்ஸா? ஏன் அப்படி என்னை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது. இல்லை உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அதனால தான். அப்படிலாம் நான் ஒன்றும் எடுத்துக்கலையே. நீங்கள் ஏதாவது ஸ்பீட், கோக், ஆந்த்ராக்ஸ், டென்ட்ரிக்ஸ் ஏதாவது அப்படிலாம் நான் எதுவும் சாப்பிடல. எங்கே உங்கள் கையை காட்டுங்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு கையை காட்டுது. கை சாதாரணமாக தான் இருக்குது. அப்போது அப்படின் போது அவர் யோசிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, வேறு எங்கேயாவது நான் ஊசி போடுறேன், நான் தொடையில, நீங்கள் பார்க்கணுமா? இல்லை அதெல்லாம் வேண்டாங்க, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு வசந்த் கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவரை, ஆனால் அது ஒரு பெரிய ராமாயணம், அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன், நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி அவன் பயப்படுறேன். நீங்கள் தான் அவருக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம், என்கிட்ட வண்டியே இல்லைன்னு கேட்டேன், நான் தான் இந்த பைக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன் உங்கள் அப்பா அம்மாட்ட பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் அப்பாட்ட நீங்கள் மனசு விட்டு பேசலாம்ல அப்படிங்குது. மனசு விட்டுன்னா என்ன பேசணும்? ஏதாவது பேசுங்க. எங்கே அவர் வீட்டில் இருந்தால் தானே பேசுகிறதுக்கு. அவர் தான் வருஷத்தில் எல்லா நாளும் வெளிநாடு போயிடுறாரு, மாதத்தில் 10 நாள் தான் வீட்டில் இருக்கார். அப்படியே அவர் ஏதாவது ஒரு மீட்டிங் போயிடுறாரு, அப்புறம் எங்கேருந்து அவர்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. இல்லை நீங்கள் பேசி பாருங்கள். சரி மனசு விட்டு பேசலான்னா என்ன, என் ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்லவா? என்னங்க இது இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் இடக்காவே பதில் சொல்கிறீங்க, என்ன ஏதாவது வம்பளை மாட்டி விட்டுருக்கேன் போகிறீங்கன்னு அந்த பொண்ணு சிரிக்குது. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் எழுதின கவிதை, அவர் கேட்குறாரு, நீங்கள் எழுதின கவிதை ஏதாவது பேப்பரில் எல்லாம் வந்திருக்கா? வந்திருக்கு, பத்திரிக்கையில் வந்திருக்கு. என்ன பத்திரிக்கையில்? யார் ஆசிரியர்? ஆசிரியர் பண்டி தான். ஃபுல் இல்லைங்க, புல், கிராஸ், பொருத்தமான பேர் தான் அப்படின்னே. நான் ஒரு கவிதை சொல்கிறேன்ட்டு இந்த பொண்ணு சொல்லுது ஒரு கவிதை. நீ முத்தம் கொடுத்த குழந்தை மேல் கூட எனக்கு பொறாமை. இது நீங்கள் பண்டியை பற்றி எழுதுனதா? ஆமாம், அவனை பற்றி தான் நான் எல்லா கவிதையும் எழுதுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கணேஷை பார்த்து கேட்குது. கணேஷ் வந்து ஒரு பெரிய இது சட்டையை பண்ணிக்காமல், எனக்கு அவ்வளோவா கவிதை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா எப்படி அப்படின்னு கேட்குறேன்னா, ஓ நீங்கள் நர்மதாவை போய் கேட்குறீங்களா? ஆமாம், அவங்க உங்கள் அம்மா தானே? ஆமாம், எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணால் அவங்க எனக்கு அம்மா தான். ஆனால் அவங்கள அம்மான்னு நான் கூப்பிட்டா அவள் என்னை அம்மானு கூப்பிடாத அக்கான்னு கூப்பிடுங்கிறா. அவளுக்கு எனக்கும் 8 வயசு தான் வித்தியாசம். அவள் சரியான லூஸு அப்படிங்குது. உடனே வந்து இவர் கேட்குறாரு, உங்களை தவிர எல்லாரும் உங்களுக்கு லூஸு, உங்கள் அப்பா நட்டு, உங்கள் அம்மா லூஸு அப்படி தானே அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லுது, தினம் ஒரு பட்டு புடவை, தினம் ஒரு நகை, தினம் திருட்டு விசிடி, தினம் பிஸ்தா ஐஸ்கிரீம், வாரம் ஒரு கார் மாற்றணும், மெனிக்யூர் பெடிக்யூர், பியூட்டி பார்லருக்கு போகணும், இதெல்லாம் தேவையே இல்லை அவளுக்கு. சும்மாவே அழகாக தான் இருப்பாள். மாதம் கொடைக்கானல் போயே ஆகணும். ஷீ இஸ் வெரி பிரிட்டி. ₹1,00,000 கொடுத்தாலும் ஒரே நாளில் செலவு பண்ணிடுவா. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறையாவது நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு யாராவது சொல்லலைன்னா டென்ஷன் ஆகிடுவா. நீங்கள் அவங்களோட பேசி பாருங்களேன்.
அவங்க பேசுகிறதுக்கு இது பேசினா தானே அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவங்க எல்லா நேரமும் டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேருந்து போய் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறது அப்படின்னோடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் சூசைட் ட்ரை பண்ணிங்களாமே அப்படிங்கிறாரு. அது சூசைட்லாம் இல்லை. ஒரு தடவை நெகை வெட்டும்போது அந்த அந்த பிளேடு வந்து என்னோடய கையில் பட்டுருச்சு. அதில் ரத்தம் ரொம்ப வந்துருச்சு. அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க. மாத்திரையை ஒரு நாள் நான் ஜாஸ்தியாக போட்டு நல்லா தூங்கிட்டேன். அதை வந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கினதை அவங்க வந்து ஏதோ நினச்சிருப்பாங்க போல இருக்குது அப்படிங்குது. உடனே இவர் சொல்கிறாரு, இது வந்து கடவுள் கொடுத்த உயிருங்க, நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வேறு யார்ட்டையும் நல்லா பேச மாட்டிங்களா? எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் நான் நல்லா பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் தாத்தா இல்லை. அதை தாண்டி நான் டாக்டர் கிருஷ்ணகுமார்கிட்ட நல்லா பேசுவேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே இவர் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்புறம் வந்து இவர் இவர் கேட்குறாரு இந்த மாதிரி, அப்போ வந்து உங்கள் பேரில் நிறைய ஷேர்லாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஃபோன் வருது. அந்த பொண்ணு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டி எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கு. பேசிட்டே இருக்கும்போது கணேஷ் அந்த பொண்ணை உத்து பார்த்துட்ருக்காரு. அதை அந்த பொண்ணு பார்த்துருது. அப்போ பார்த்தா அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னடான்னு பார்த்துட்ருக்கு. அந்த பொண்ணு திடீர்னு அந்த மேட்டில் வந்து அந்த நூல் மாதிரி பிக்குது. அப்புறம் வந்து 2-3 தடவை தலையில் கை வைக்கிது. இதை அவர் பார்த்துட்டே இருந்தோடனே அந்த பொண்ணு வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்னை அப்படி பார்க்காதீங்க கணேஷ், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்குது. இல்லை நான் உங்களை சும்மா தான் அப்படி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு சொல்லுது, நானும் நிறைய டாக்டர்கிட்ட கொண்டே காட்டினாங்க, எனக்கு எம்ஆர்ஐ என்னென்னமோ ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, எனக்கு ஆனால் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னு யார் சொன்னா? இன்னும் சில கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? கேளுங்க சொல்கிறேன் அப்படிங்கிறது பொண்ணு. அப்போ அவர் கேட்குறாரு, உங்கள் பேரில் நிறைய ஷேர்ஸ் இருக்குல்ல? ஆமாம். அந்த ஷேரோட வேல்யூ தெரியுமா? இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன். சரி, அந்த ஷேரை எவ்வளோக்கு போகும், விற்றுனா எவ்வளோ வரும்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஆடிட்டருக்கு தான் தெரியும். சரி, நீங்கள் யாருக்காவது ஷேர் எழுதி கொடுத்தீங்களா? நான் நர்மதாவுக்கு ஒரு 1000 ஷேர் எழுதி கொடுத்தேன். ஒரு தடவை என்கிட்ட வந்து நான் வீடு வாங்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும்னு கேட்டால் ஷேராக கொடுன்னு சொன்னால், சரி நான் 1000 ஷேர் எழுதி கொடுத்தேன். அவள் அதை மாற்றி வீடெல்லாம் வாங்கலை, செலவு பண்ணிட்டா. நானும் என்னன்னு கேட்கல. ஆனால் அப்பாவுக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாது. இந்நேரம் அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஐயோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ இவர் கேட்குறாரு, வேறு யாருக்காவது பணமாக கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், நான் வந்து பண்டி கொடுத்துருக்கேன். பண்டி ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறான், என்னை வச்சு தான் எடுக்கிறான். அவன் படம் எடுத்தப்புறம் நானும் பண்டியும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நான் யூசிஎல்ஏ போய் அங்கேயே ஏதாவது கோர்ஸ் ஒன்று படிப்பேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பண்டியை கல்யாணம் பண்ணிப்பேன். நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம். 5 வருஷத்துக்கான பிளானை நான் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நல்லா தெளிவாக தானே இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்புறம் திடீர்னு சொல்லுது, என்னை வந்து பார்க் ஹோட்டலில் விட முடியுமாங்குது. இவங்க ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை பண்டியை இங்கே வரேன்னு சொல்லியிருக்கான், நான் போய் பார்க்கணும் அப்படிங்குது. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, யாருக்காவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்தீங்களா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல. பவர் ஆஃப் பட்டாணி அதெல்லாம் எதுவும் கொடுக்கலையே அப்படிங்குது. சரி, உங்களுக்கு இப்போ பணம் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? பணமாக எனக்கு எப்பயுமே வேண்டாம், ஏடிஎம் கார்டு இல்லைன்னா கோல்டு கார்டு அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, வண்டி இப்போ தான் ஃபோனில் சொன்னால் நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாவே இல்லைன்னு, அதனால் என்னை வந்து பார்க் ஹோட்டலில் விட வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸோடு போனால் வண்டிக்கு பிடிக்காது, நீங்கள் என்ன ஆரேபுரம் 6 கிராஸில் விட்டுறீங்களா அப்படின்னோடனே அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. அந்த பொண்ணு இறங்கி உள்ளே போகுது. அப்புறம் திருப்பி வருது, அவங்கள ஜன்னலை இறக்க சொல்லுது. அவங்களும் ஜன்னல் இறக்கி என்னன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, த ஹார்ட் ஷட்ஸ், த சீ ஸ்லைட்ஸ் பேக், த மிரர்ஸ் ஆர் ஷீட்டட். எப்படி இருக்கு என்னோடய கவிதை, நல்லா இருக்கா அப்படிங்குது. அவங்க ஒன்றுமே சொல்லலை. உடனே இந்த பொண்ணு அவங்கள பார்த்து டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு போயிடுது. இவங்க காரை திருப்பிக்கிட்டு வராங்க. அப்போ கணேஷ் சொல்கிறாரு, இந்த பொண்ணெல்லாம் சாகாதுடா, நல்லா தான் இருக்கும், இவங்க ஏதோ தேவையில்லாமல் பயப்படுறாங்க, 5 வருஷத்தோட பிளான் போட்டிருக்கு, அதனால் நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஆமாம் பாஸ், நானும் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு வசந்தும் சொல்கிறாரு. இப்போ என்ன பாஸ் பண்ணுறது, ஆஃபீஸ் போக வேண்டியதான், நீ ஆஃபீஸ்க்கு வண்டியை விடு, நான் வந்து நாராயணன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு நாராயணுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ வந்து நாராயணன் கேட்குறாரு, யாருக்காவது ஷேரை கொடுத்துருக்கா? அப்படிலாம் எதுவும் கொடுக்கல சார், உங்கள் பொண்ணு நல்லா தெளிவாக தான் இருக்குது, நாங்கள் பேசி பார்த்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் 1000 ஷேர் கொடுத்துருக்காங்க. ஓ நர்மதாக்கா? ஆமாம், அப்படி தான் அவங்க டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் ஏதோ பணம் கொடுத்துருக்காங்களா அவன் ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்க, அவனை வந்து உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. 5 வருஷத்துக்கான லைஃப் பிளானே சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம்
அப்படின்னோடனே சரி சரி ரொம்ப தேங்க்ஸு, நான் லண்டனுக்கு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருந்தேன், நீங்கள் கூப்பிட்டோன்னே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நான் போகிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்கள் பொண்ணையும் லண்டன் கூப்பிட்டு போங்களேன். இல்லை அவள் நான் கூப்பிட்டா வரமாட்டா, நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, நான் சரி அப்புறம் கூப்பிட்டு பார்க்குறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டு ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு இவங்க ஒன்று என்னங்கிறாங்க, கொஞ்சம் அவளை பார்த்துக்கங்க அப்படின்னா சரி அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போதே மணி வந்து 9 ஆகிடுச்சு. அப்போ இவர் கேட்குறாரு கணேஷ், என்னடா ஆஃபீஸில் இருக்கியா இல்லை வீட்டுக்கு போறியாங்கிறாரு. இல்லை பாஸ், என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்குது, ஒரு 11 மணிக்கா இருக்குது, நான் போகணும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே சரி எனக்கு இந்த ஜெயராஜோட கேஸ் இருக்குல்ல, அதில் 1925 அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு போடா அப்படின்னோடனே என்ன பாஸ் நீங்கள் சொல்லிட்டு போடா, இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பித்து கரெக்டான டைம் போடணும் பாஸ் அப்படின்னோடனே கணேஷ் சிரிக்கிறாரு. இவர் வந்து சொல்லுடா அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, உயிலுங்கிறது ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது எழுதி வைக்கிறது, அவங்க இறந்ததுக்கு அப்புறமாட்டி தான் அந்த உயில் வரும். ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கும்போதே உயிலை மாற்றணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க மாற்றலாம். ஆனால் ஜெயராஜ் கோமாவில் இருக்கார், அப்போ எப்படி உயிலை மாற்றிருக்க முடியும்? அப்போ இது செல்லாது. ஆமாம், இந்த ஆங்கிளில் தான் நான் வாதாட போகிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது வசந்த் கேட்குறாரு, பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா அந்த பொண்ணு சொன்னிச்சுல கவிதை, த சீ ஸ்லைட்ஸ் பேக், த மிரர் ஆர் ஷீட்டட். ஆமாம், அந்த கவிதைக்கு என்ன பாஸ் அர்த்தம்? அலைகள் பின் வாங்குகின்றன, கண்ணாடிகள் திரையிடப்படுகின்றன. செம்ம கவிதையில் பாஸ். ஆமாம், இந்த கவிதை மேலே எனக்கு ரொம்ப நேரமாக ஒரு சந்தேகம். என்ன பாஸ், இன்டர்நெட்டில் போட்டுப்பார், நிஜமாலே இந்த கவிதை இந்த பொண்ணு தான் எழுதிச்சா இல்லை வேறு யாராவது எழுதுனாங்களான்னு. ஏன் பாஸ், என்னமோ தெரில, வேறு யாரும் எழுதின மாதிரியே எனக்கு தோணுது. சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்துட்ருக்கேன் வசந்த். அப்போ வந்து கணேஷ்க்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அந்த எஸ்எம்எஸில் இதான் எழுதியிருக்கு, எல்லாவற்றுக்கும் வந்தனம், விடை பெறுகிறேன். என்னடா இப்படி எழுதியிருக்கு வசந்த் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து வசந்த் சொல்கிறேன், பாஸ் சில்வியாங்கிறது இந்த பொண்ணு எழுதின கவிதை இல்லை பாஸ், அது வந்து சில்வியா பிளாத் அவங்க எழுதின கவிதை. இந்த பொண்ணு லக்ஷ்மி புனை பேர் சில்வியான்னு வச்சுருக்கு. அண்ட் இன்னொன்று இருக்குது பாஸ், இவங்க இப்போ உயிரோடு இல்லை பாஸ். என்னடா சொல்கிற? ஆமாம் பாஸ், அவங்களுக்கும் பைப்போலார் டிஸார்டர் இருந்திருக்கு, 1963 அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தான் பாஸ் போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, அந்த புக்கோட பேர் த பீர் ஜார். இந்த புக்கு அவங்க ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னோடனே நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு அப்படின்னு அவர் யோசிக்கிறார், ஏன்டா அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சுன்னு. அப்போது சொல்கிறாரு, சரி வாடா கிளம்பி போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். என்னப்பா சொல்கிறீங்க, நான் தான் சொன்னேன்ல நான் போகணுன்னு. போகலாண்டா, அப்புறம் போய்க்கலாம், முதல்ல வாடா அப்படின்னோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பாஸ் நான் போகணுமே. அப்போ சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி சரி கோச்சுக்காதீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சாவி எடுத்துக்கிட்டு வராரு. அவங்ககிட்ட பேர் கிளம்பி ஆரைப்புறம் போகிறாங்க. இவங்க அங்கே போய் ரீச் ஆகும்போதே 11:20 ஆகிடுது. பார்த்தா அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸும் போலீஸ் ஜீப்பும் நிற்கிது. என்னடா இது ரெண்டும் நிற்கிது, என்னடா இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு கணேஷ். உடனே வந்து சொல்கிறார், வசந்த் பயப்படாதீங்க பாஸ், வேறு யாருக்காவது வீட்டுக்கு வந்திருக்கோம், வாங்க போய் வந்து மேலே பார்க்கலான்னு 5வது மாடிக்கு போனால் இவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு நேரம் தான் எல்லோரும் அழுத்துக்கிட்டு உட்காந்துருக்க சத்தம் கேட்குது. இவர் உள்ளே போகிறாரு. அப்போ 2-3 பத்திரிக்காரங்க கணேஷ் வந்துட்டாருன்னு மைக்கை நீட்டுறாங்க. அவருக்கே எதுவும் புரியல. இந்த மாதிரி சில்வியா இறந்துட்டாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது தூரத்துலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ராஜா எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கேன், ராஜேந்திரன் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, அவர் வந்து ராஜசேகரன் போலீஸ் பேர், இவர் ராஜான்னு கூப்பிடுறாரு. அப்படின்னோடனே அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போக சொல்லிடுறாரு. போக சொன்னோடனே என்னாச்சு, எப்படி சூசைட் தானா? ஆமாம் சூசைட் தான், இப்போ தான் பாடியை இறக்கணும், அவங்க அப்பா வந்து ஏர்போர்ட்டில் இருந்தார், அவரை பேசி இப்போ கொண்டாந்துட்டோம், இங்கே எல்லோரும் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னோடனே இப்போ தான் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே இறக்கி விட்டு போகணும், உங்களுக்கு இந்த பொண்ணை இவங்க அப்பா தான் அவன்கிட்ட பேச சொன்னாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம், கொண்டாந்து இறக்கி விட்டு போனோம், கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னோடனே என்ன பண்ணுறது, ஏதோ முடிவு எடுத்துட்டாங்க போல், பெரிய பணக்கார வீடு இடம் வேறு, 3 தடவை பெரிய ஆளுங்கிட்டது ஃபோன் வந்துச்சு, சீக்கிரமாக கேஸை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களையும் கொஞ்சம் கேள்விக்கெல்லாம் கேட்போம். நல்லா சார் நாங்கள் பதில் சொல்கிறோம், நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறோம், வாடா வசந்த் அப்படின்னோடனே இல்லை பாஸ் நான் வரல பாஸ், எனக்கு பாடியை பார்க்குறதுனாலே பயம், என்னை விட்டுருங்க பாஸ் அப்படின்னோடனே சரி நீ இங்கே இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. உள்ளே போனால் அங்கே பார்த்தா அந்த பொண்ணை கீழே ஏதோ துணி விரித்து படுக்க வச்சுருக்காங்க. அவங்க அவருடைய 2வது ஒய்ஃப் வந்து ஒரு காட்டன் சாரீ அதை கட்டிக்கிட்டு அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து பண்டியும் உட்காந்து பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் பயங்கரமாக அழுகிறாரு. இவர் போய் பேசுகிறாரு, என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு, பாருங்கள் கணேஷ் இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் சொன்னதில் நம்பி போனேன், நாங்களும் நம்பிக்கையாக தான் சார் போனோம், நல்லா தான் பேசினாங்க எங்ககிட்ட, என்னால் தாங்க முடியல அழுகுன்னு அவர் இன்னமும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கார். அதுக்கப்புறமாட்டி நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு வெளியே வந்தோடனே எப்படி விஷயம் உங்களுக்கு வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு கணேஷ். அப்போ அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜா சொல்கிறாரு, பண்டின்னு ஒருத்தன் எங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி வீட்டுக்கு அதை வந்து திறந்தேன், அவன் வந்து தூக்கில் தோணுனான்னு சொன்னேன், அதை வச்சு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்படி தான் தெரிய வந்துச்சா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குறுந்த அடி வச்சு ஒருத்தர் வராரு, வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு நாராயணனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு திருப்பி வெளியே வந்து நான் தான் டாக்டர் கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்கிறாரு. கணேஷ் ஹலோ சொல்கிறாரு, உங்களை பற்றி சொன்னான் எனக்கு, சில்வியா சொல்லியிருக்கா, அவங்க அப்பாவும் சொன்னாங்க அப்படின்னோடனே, ஆமாம் எப்படி சார் இதாச்சு எனக்கு சொல்ல முடியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் கொண்டாந்து விட்டோம், அப்பா அவங்க நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இது வந்து ஒரே ஒரு செகண்டில் எடுக்கிற முடிவு அப்படின்னு சொன்னார். எப்படி சார் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க இப்போ திடீர்னு எப்படி சார் இப்படி ஆயிருக்க முடியும், அது பைப்போலார் டிஸார்டர் இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க, நமக்குமே அந்த பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து சில நேரம் என்னால் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும், நான் பெரிய திறமைசாலி, இப்போ நான் கூட நான் மேரத்தானில் ஓட முடியும்பாங்க. சில சமயம் டிப்ரெஷனில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. என்கிட்ட மருந்து சாப்பிட்டு இருந்தபோது இருக்க வரைக்கும் இவங்க நல்லா தான் இருந்தாங்க. 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எனக்கு போதும் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்ன மாத்திரை கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா, லித்தியம் ப்ரோ கேஸ் இதுதான் கொடுத்தேன், இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு எழுதி தர முடியுமா சார், நல்லா எழுதி தரேன் சார், அதனால் என்ன நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் வந்து உள்ளே போகிறேன், நாராயணனுக்கு என் தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. உள்ளே போனோடனே இவங்க யோசிச்சுட்டு நிற்கிறாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமாட்டி வந்து இவர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் சரின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க உள்ளே போயிட்டு நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறோன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் கணேஷ் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் உங்களை என் பொண்ணை வந்து இது கண்காணிக்க சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறார், இல்லையே நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லலையே. வசந்த் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட ஷேர் வேறு யாருக்காவது மாறி இருக்கா, அதை பற்றி தானே கேட்க சொல்லினோடனே கணேஷ் சொல்கிறாரு, சும்மா இருடா வசந்த், ஏன்டா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு. இல்லை பாஸ் அவர் சொல்லாதெல்லாம் சொல்கிறாருன்னே அவர் கோமா போங்கடா 2 பேரும் வெளியே அப்படின்னு விரட்டிடுறாரு. இவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் பின்னாடியே வந்து சொல்கிறாங்க, நர்மதா அவர் ஏதோ கவலையாக இருக்கார், நீங்கள் கடைசியாக அந்த ஃபைனல் டேக்கு வரணும், நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ளீஸ் போங்க அப்படின்னோடனே அவங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த அப்புறமாட்டி இவங்க இந்த போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், நீங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வரணுன்னு, சரிண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் இவங்களும் கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. அப்போ வந்து மேலே வந்து ஆம்புலன்ஸோடைய ஆளுங்க வராங்க, வந்து இந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகிறாங்க. அப்புறம் இவர் ஓடி வந்து ராஜசேகர்கிட்ட சொல்கிறாரு, என் பொண்ணை வந்து ரொம்ப போஸ்ட்மார்ட்டமில் அறுக்க வேண்டாம், எங்களுக்கு வந்து சீக்கிரமாக என் பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னொன்னே, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜீப்பில் கிளம்பிடுறாரு. இவங்க ரோட்டில் நடந்து பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு கார் நிற்குது. நீங்கள் நினச்சிக்கிறாங்க இவர் பெரிய ஆள் இல்லை அதனால தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் காத்தால் ஆகுது, பேப்பரில் இந்த மாதிரி காலை செய்தியில் லக்ஷ்மி என்ற சில்வியான்னு போட்டு 1982 2006 அப்படின்னு போட்டிருக்கு. இவருக்கு அதை பார்த்ததுலேருந்து மனசே கேட்கல, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே நான் விட்டுட்டேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து இப்படி விட்டு வந்துடக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீயாவது சொல்லியிருக்கலாம்லடானா, எனக்கு தோணுச்சு பாஸ், ஆனால் நீங்களே வேணான்ட்டு வந்துட்டீங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னோடனே, எப்படி இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்டா, அந்த பொண்ணு இப்படி இறந்து போச்சு, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு அவர் சொல்லி கவலைப்படுறாரு. கவலைப்படாதீங்க பாஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த வீடை பார்த்தே ஆகணும்டா, அந்த பொண்ணு வந்து இறந்த போது இருந்த வீடை கண்டிப்பாக பார்க்கணுண்டா. பார்க்கலாம் பாஸ் பார்க்கலாம். ஆமாம் நீ அவங்க வீட்டில் இருக்கும் போது ஏதாவது கவனிச்சியாடா? என்ன பாஸ் நீ அந்த நர்மதா விஷயத்தில் அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, வேறு என்ன கவனிச்ச? வேறு எதுவும் நீ கவனிச்சிருக்க மாட்டேன். இல்லை பாஸ், அவங்க காதில் ஒரு முத்து வச்சு சுற்றி கல் வச்சு ஒரு தோடு போட்டிருந்தாங்க. இன்னொரு காதில் பார்த்தியா? இன்னொரு காதில் என்ன பாஸ்? இன்னொரு காதில் அந்த தோடில் அந்த முத்து மட்டும் இல்லை. இதை நான் கவனிக்கலையே பாஸ், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவனிக்கணுண்டா வசந்த் அப்படின்னோடனே, தெரியல பாஸ் நான் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல அப்படின்னோடனே, சரி நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ்கிட்ட நம்ம கேட்போம் பார்க்கணுன்னு சொல்லி, சரி வாங்க பாஸ் போவோன்னே இவங்க 2 பேர் கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாங்க எழும்பூருக்கு. அங்கேயே அவர் கேட்குறாரு அசிஸ்டன்ட் கமிஷனர்,
உங்கள் வேலையோட இது வேறு நிறைய வேலையாக இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஃபீவர், நான் வந்து அந்த பொண்ணு இறந்த வீடை பார்க்கணும். ஏன் என்னாச்சு? அதான் தற்கொலை தானே? இல்லை எனக்கு சந்தேகம் இருக்குது. கன்ஃபார்மாக தற்கொலை தானா? கன்ஃபார்மாக தற்கொலை தான் கணேஷ். இல்லை என்ன சந்தேகம் இருக்குது? ஏன்னா அந்த பொண்ணு தானாக தூக்கு போட்டால் அது வந்து கழுத்தில் வி ஷேப்பில் வரும். அங்கே தான் ரத்தம் கட்டும். யாராவது கொலை பண்ணியிருந்தால் அது கோடு மாதிரி வரும். இந்த பொண்ணு கழுத்தில் வி ஷேப் தான் வருது. அப்போ இந்த பொண்ணாக தான் இறந்துருக்கு அப்படின்னோடனே, நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல வேண்டாம், ஆனால் எனக்கு மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல உறுத்தலாக இருக்குது, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, சரி முதல்ல கிளம்பி அவங்க இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு நான் கொண்டே காட்டுறேன்னொன்னே அங்கே கிளம்பி போகிறாங்க. அந்த பொண்ணோட லாஸ்ட் டேக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் நர்மதா, பண்டி, வேறு யாரோ சில பேர் உட்காந்துருக்காங்க. மைக்கை பிடிச்சி அவங்க அப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாரு. அப்பா அவர் சொல்கிறாரு, இது மாதிரி நாங்கள் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்க போகிறோம் சில்வியாவோட பேரில். அந்த அறக்கட்டளையில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அவள் நினைவாக ஒரு பொண்ணுக்கு, ஒரு பெண் கவிஞருக்கு பாராட்டு அதெல்லாம் கொடுக்க போகிறோம். 5 லட்ச ரூபா பணம் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவள் பேரில் ஒரு பொறியியல் நுண்கலை கல்லூரி ஒன்று ஆரம்பித்து அதையும் நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் அவள் எழுதி வச்ச கவிதைகள், குறிப்புகள் அதெல்லாமே வந்து ஒரு புக்காக நாங்கள் வெளியிட போகிறோம். இளம் டைரக்டருக்கு படம் எடுக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னோடனே எல்லோரும் கிளாப் தட்டுறாங்க. அந்த ஸ்டேஜில் என்ன ஆகுது, நர்மதாவும் பண்டியும் ஒன்றா கையை சேர்த்து கோர்த்துக்கிறாங்க. கோர்த்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு கை எடுத்துடுறாங்க. அதை கணேஷ் பார்த்துடுறாரு. கணேஷ் பார்த்தோன்னே வெளியில் வந்து அது போலீஸ்கிட்ட கேட்குறாரு, நான் உடனே வீட்டை போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. இல்லை முதல்ல இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருங்க, அப்புறம் வீடை பார்க்கலாம் அப்படின்னோடனே அந்த ஃபோட்டோவை கொடுக்குறாரு. அவர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் ஒவ்வொரு ஃபோட்டோவில் ஒரு இடத்துல வந்து பெட்டில் ஒரு வெள்ளை கலர் பொட்டு மாதிரி தெரியுது. அப்போ தான் அவருக்கு டவுட் வருது, என்னடா இது வெள்ளை பொட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்கள் உடனே ஒரு 306 போட முடியுமான்னு கேட்குறாரு. 306ஆ? யார் பேரில்? இந்த பொண்ணு தற்கொலை தானே பண்ணிக்கிச்சு, பண்டி பேரில். ஏன் அவர் பேரில் நான் போடணும்? என்ன சொல்கிறீங்க? அந்த பையன் தானே ஃபோன் பண்ணி சொன்னேன். இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது தற்கொலையாக கூட இருக்கலாம், நான் இல்லைங்கல்ல, ஆனால் அந்த பொண்ணாக தற்கொலை பண்ணிச்சா, யாராவது அந்த பொண்ணை தூண்டுனாங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னோடனே, அதுக்கான வந்து கேஸ் கொடுக்கணுமே அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு உங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் உடனே பண்ணுங்கள் ஏதாவதுன்னொன்னே அந்த பையன் வரான் வெளியில். அந்த பண்டி அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நர்மதா கேட்க சொன்னாங்க, நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்களா? அன்னொடனே அவர் வந்து கோமா, ஏண்டா நீ தாண்டா சில்வியாவை கொன்ன, சொல்லுடான்னு கத்துறாரு இவர். அப்படின்னா அந்த பையன் வந்து, நான் பண்ணவே இல்லை, நான் தானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன், அதெல்லாம் பொய், உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னோடனே அந்த பையன் பயங்கரமாக கத்தி அழுகிறான். சில்வி என் துரோகத்துக்கு என்னை மன்னிச்சிரு சில்விங்கிறான். உடனே வந்து போடா பேமானி அப்படின்னு வசந்தும் கத்துறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுது, நாராயணன் வந்து அவர் வீட்டில் மேலே அலுவலகத்தில் உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. சில்வியாவோட புகைப்படம் வந்து டேபிள் மேலே இருக்குது. நாராயணன் ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்காரு. இவங்க உள்ளே போகிறாங்க. மன்னிச்சிருங்க கணேஷ் வசந்த், அன்றைக்கி நான் உங்களை திட்டேன், அப்படி பேசியிருக்கக்கூடாது. இல்லை பரவாயில்ல, நான் ஒன்றும் அதை இது பண்ணிக்கல, இதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் எங்கள் ஃபீல்டில் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அவங்க உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அவர் ரொம்ப அழறார். என் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கான காரணமானவங்கள நான் விடவே மாட்டேங்கிறார். காரணமானவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு சொல்லுங்கள், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறார் இவர். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டது உண்மைதான், ஆனால் அவங்க தற்கொலைக்கு தூண்டினது அந்த பண்டியும் உங்கள் வீட்டை சேர்ந்த ஒரு ஆளும். எங்கள் வீட்டை சேர்ந்த ஆளா? யார் அப்படின்னோடனே, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாருன்னு சொல்லுங்கள், உங்களுடைய ஒய்ஃப் நர்மதா அப்படின்னோடனே அவர் டேபிளில் ஒரு குத்துறாரு. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நடக்கிறாரு. டேபிளில் குத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க 2 பேர் பேர்லையும் 306 போடுங்க. 306 எதுக்குன்னா, மாமியார் வந்து மருமகளை கொடுமைப்படுத்துகிற கேஸ், அதில் அவங்க செத்து போகிறதுக்கான போடுற கேஸு. ஆனால் இதில் உங்கள் பொண்ணை யாரும் கொடுமைப்படுத்தலை, மாமியார்லாம் கொடுமைப்படுத்தலை, ஆனால் இவங்க தற்கொலைக்கு தூண்டி இருக்காங்க. அதனால் இந்த கேஸை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு அவர் சரிங்கிறார். உடனே அவங்க எல்லா டிராஃப்டையும் ரெடி பண்ணி அந்த பேப்பரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து கையில் போடும்போது அவர் கேட்குறாரு, இந்த கேஸை எப்படி நீங்கள் கோர்ட்டில் வாதாடுவீங்கன்னு சொல்லுங்கள். உடனே ஏன் எதுக்கு அது கேட்குறீங்க, சொல்லுங்களேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பிஸ்னஸ் இவ்வளோ நல்லா நடத்துகிறீங்க, எல்லா ஆங்கிள்லேயும் சிந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, என்னுடைய கட்சிக்காரர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, யார் காரணம்னு சொல்லுவேன் அப்படின்னோடனே, அதான் எப்படி? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு உங்கள் பொண்ணு ஒரு மெயில் அனுப்பிச்சதா சொன்னீங்கல்ல, அந்த மெயிலுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே, நான் சொல்கிறேன், அது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறீங்களா?
சொல்லுங்கள் சார், உங்கள் பொண்ணு டாடி உங்களை சரியாய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை இழந்துட்டேன்னு எழுதியிருக்காங்க. அப்போ நான் தான் அர்த்தம்னு சொல்ல வரீங்களா? நான் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் மட்டும் காரணம் இல்லை சார், நீங்கள் முதல் காரணம். முதல்ல பணம் சம்பாதிக்கிறதை நிறுத்திட்டு உங்கள் பொண்ணுக்கு என்ன ஏது நீங்கள் பார்த்துருக்கணும். ஒரு டாக்டர் விடாமல் எல்லா டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து மாத்திரை மருந்தை கொடுத்து நீங்கள் அவங்க மென்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க அவங்கள. நீங்கள் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசவும் இல்லை. உங்கள் அப்பா பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இளம் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டது ஒரு தப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் வந்து அவர் ஷேரெல்லாம் உங்கள் பொண்ணு பேரில் எழுதி வச்சு உங்கள் பொண்ணுக்கு பணம்னா முக்கியத்துவமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. உங்கள் பொண்ணுக்கு பணம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமாகிப்போச்சு. உங்கள் பொண்ணு யார்ட்டடா பேசுவோன்னு தேடி பண்டிக்கிட்ட பேசியிருக்கு. பண்டியும் உங்கள் மனைவியும் ஏமாத்தினோன்னே அதை உங்கள் பொண்ணால் தாங்கிக்க முடியல. அதனால தான் உங்கள் பொண்ணு இந்த முடிவுக்கு வந்திருக்கு. நீங்கள் அது என்னன்னே யோசிக்கல. உங்கள் பொண்ணு ஏன் சில்வியான்னு பேரை மாற்றிக்கிச்சு, உங்களுக்கு அது தெரியுமானோன்னு அவர் தெரியாதுங்கிறாரு. சில்வியா பிளாத் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. 1963 இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் பைபோலார் டிஸார்டர் இருந்திருக்கு. அவங்களுக்கும் வந்து காதல் தோல்வி இருந்திருக்கு. அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படித்தப்புறம் தான் உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி மாறியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு தெரியல. இதில் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது சார். உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் நினச்சி விட்டுட்டு போனது தப்பு தான். இப்படி எல்லார் பேரையும் தப்பு இருக்குது தான் சார் பேசுவேன் அப்படின்னோடனே, இல்லை வேண்டாம், இது கேஸ் வேண்டாம், நான் உங்களை பார்த்துக்கிறேன், இதை தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்கன்னொடனே அவங்க சரின்னு எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமாட்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது வசந்த் சொல்கிறேன், இதெல்லாம் எழுதி கொடுத்து அவர் கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டார் பாஸ்னோடனே என்னை கேட்டால் அவர் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன பாஸ் சொல்ல வரீங்க? இல்லை இப்படி யோசிச்சு பாரு, அந்த பொண்ணு ஒரு தடவை இறந்துருச்சு. இனி டிவி பேப்பர்னு இது போச்சுன்னா இவங்க வேறு பெரிய பணக்கார இடம். டெய்லி இதை போட்டு போட்டு காட்டிகிட்டே இருப்பாங்க. டெய்லி அந்த பொண்ணோட உயிரை திருப்பி திருப்பி கொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு பைத்தியம் இருந்துச்சுன்பாங்க, இல்லைன்பாங்க. ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு நியூஸும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும். அதுக்கு இவர் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு போட்டோம், இதோட விட்டுதான் நல்லது வசந்த் அப்படிங்கிறாரு கணேஷ். உடனே இவர் வந்து ஓ அப்படியானோன்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு கணேஷ். உடனே வசந்த் கேட்குறாரு, என்ன பாஸ் இன்னமும் அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இல்லை, அந்த பொண்ணு ஒரு கவிதை எழுதியிருந்தா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன கவிதை பாஸ்? அண்ட் வென் அட் லாஸ்ட் தே blunder into bed, world wrecked, they seek only oblivion. இறுதியில் படுக்கையில் தவறி விழுந்தபோது உலகம் அழுத்து அவர்கள் தேடுவது மறதி மட்டுமே. இதோட இந்த கதை முடியுதுங்க. சுஜாதா அவர்கள் இந்த கதை பற்றி ஒரு சின்ன முன்னுரை எழுதியிருக்காங்க. இந்த முன்னுரையை இங்கே நான் படிக்கலான் இருக்கேன். சில்வியா பிளாத் என்னும் கவிஞர் சிறு வயதில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவதற்கு முன்பு பிரமிப்பூட்டும் சில கவிதைகளை எழுதினார். அவரது கவிதைகள் இன்னும் வியப்பூட்டுகின்றன. இன்றைய இளைய சமுதாயத்தின் சோகங்களின் அடையாள தெய்வமான சில்வியா கருதப்படுகிறார். அவருக்கு பைபோலார் டிஸார்டர் என்னும் மனநோய் இருந்ததாம். யோசித்து பார்த்தால் நாம் அனைவருக்கும் அவ்வப்போது இது ஏற்படும். நவீன வாழ்க்கையில் கெடுபிடிகள் நம்மை நெருங்கும்போது நாம் கோபத்தையும் அதிருப்தியையும் காட்ட ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. சில்வியா பிளாத் வாழ்க்கையை குறிப்பை வாசித்த எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஒரு குறுநாவலாக எழுதினேன். அதை ஆனந்த விடனில் வெளியிட்டேன். இப்படிக்கு சுஜாதா, சென்னை, டிசம்பர் 2006. நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.